ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரிகா ஸ்டைல். நாம் இன்றைக்கி லைட் எஃபெக்ட்ஸ் உள்ள ஒரு அழகான டெக்கரேட்டிவ் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த லைட் உங்களுக்கு வேறு எதுக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் அட்டாச் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது வேணும்னா இதை கலட்டிட்டு மற்ற டைமில் திரும்பவும் நம்ம அட்டாச் பண்ண முடியும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒயிட் கலர் 2mm திக்னஸ் உள்ள ஃபார்ம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபார்ம் ஷீட் நான் கடையில் தான் வாங்கினேன். எனக்கு 1 பீஸ் 40 ரூபீஸில் கிடச்சிது. சைஸ் 50 × 70 சென்டிமீட்டர். இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் சின்ன சைஸாக உள்ள ஃபார்ம் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை இப்படி 9 சென்டிமீட்டர் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ்னால் ஒரு 6-7 ஸ்ட்ரிப்பு தேவைப்படும். எனக்கு பெரிய சைஸ் ஆனதுனால 2 ஸ்ட்ரிப்பு மட்டும் போதும். அதுக்காக நான் 2 ஸ்ட்ரிப்பு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அதிலோட ஒரு சைடை லைட்டாக இப்படி ட்ரிம் பண்ணி விட்டுட்டு சாய்வாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி வி ஷேப்பில் நமக்கு ஒரு வி ஷேப் வேணும், மற்ற வி ஷேப் வேண்டாம். ஸோ இப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படி மாற்றி மாற்றி வச்சு லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி டோட்டல் ஸ்ட்ரிப்பையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அளந்தெல்லாம் கட் பண்ண வேண்டாம், இப்படி ஈஸியாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட கீழ்ப்பக்கம் ரொம்ப கேப் விட வேண்டாம். ஒரு 1 to 1.5 சென்டிமீட்டர் கேப் மட்டும் விட்டு மற்ற இடத்த இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி போட்டால் ஃபார்ம் ஷீட்டை நம்ம வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த கட் பண்ண ஃபார்ம் ஷீட்டை ஹீட் பண்ணணும். நான் இன்றைக்கி அடுப்பில் வச்சு எப்படி ஹீட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இப்படி ஏதாவது சமைக்கும்போது கேஸ் அடுப்பில் வச்சு இப்படி லைட்டாக அதோட எண்டை மட்டும் வச்சு காமிங்க. அந்த ஷார்ப் எட்ஜை மட்டும் வச்சு இப்படி லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போது அது லைட்டாக பெண்ட் ஆகும். பாருங்கள், லைட்டாக பெண்டாக இருக்குது. இப்படி தான் நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி எல்லாமே ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம ஒரு திக் அலுமினியம் வயர் எடுத்து இதில் ஸ்டிக் பண்ணணும். இதோட சைஸ் உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக வேணும்னா ரொம்ப பெருசாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். இல்லை சின்ன ஃப்ளவராக போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன வயராக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதோட முனையில் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அது ஸ்டிக் ஆகும். அப்படி ஸ்டிக் ஆனதுக்கப்புறமா அடுத்த அலுமினியம் வேரில் க்ளூகன் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சாய்வாக வச்சு அதை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட எண்டை ஸ்டிக் பண்ணும்போது நீங்கள் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிக்காக இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்ட்ரிப்பு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்கள் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன ஃபார்ம் ஷீட் கிடச்சிதுன்னா ஒரு 4-5 ஸ்ட்ரிப் இதே மாதிரி ஸ்டிக் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்ற மாதிரி நமக்கு ஃப்ளவர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. சின்ன ஃபார்ம் ஷீட்டுன்னா உங்களுக்கு 1 பேக் 80 ரூபீஸில் கிடைக்கும். இப்படி எல்லாமே ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வளைஞ்சிருக்க பெட்டல்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரைப் பண்ணி விட்டுக்கோங்க.
மிச்சம் இருக்கிற அலுமினியம் வேரில் ஒரு ஸ்ட்ரிப்பு ஒயிட் கலர் ஃபார்ம் ஷீட், அதே கலர் ஃபார்ம் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் 5 ஃப்ளவர் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நம்ம லீவ் பண்ணணும். லீவ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி க்ரீன் கலர் 2 mm திக்னஸ் உள்ள ஃபார்ம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு லீவ் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து கலர் பண்ணணும். கலர் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி க்ரீன் கலர் நிப்பான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து 37 rupees தான். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. நிப்பான் பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுக்கோங்க. இப்படி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. அக்ரிலிக் கலர் எடுத்திங்கன்னா அது உடனே காய்ச்சிடும். ஆனால் நிப்பான் பெயிண்ட் காயறதுக்கு வந்து ஒரு நாளாச்சும் தேவைப்படும். ஆனால் நிப்பான் பெயிண்ட் வந்து சீக்கிரம் கலர் ஃபேட் ஆகாது. அது மட்டும் இல்லை, தண்ணி பட்டாலும் கலர் வந்து போகாது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் வேர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வேர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த லீஃப் வந்து திருப்பி வச்சுட்டு அதில் வந்து இதை ஸ்டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அலுமினியம் வேரில் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அதை லீஃபோட சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து இப்படி வச்சுட்டு ஒரு சின்ன ஃபார்ம் ஷீட் கட் பண்ணி அது மேலே இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் ஸ்டிக் ஆகலைன்னா திரும்பவும் கொஞ்சம் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸு வெளியே தெரிகிற அந்த ஃபார்ம் ஷீட்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லீஃபை இப்படி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பெண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அந்த அலுமினியம் வேரை வந்து இப்படி ஃப்ளோரல் டேப் எடுத்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அதோட தண்டு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் 2 டைம் வந்து இப்படி ஃப்ளோரல் டேப் எடுத்து சுற்றி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதோட ஓரங்களை வந்து இந்த மாதிரி விரலால் பிடிச்சு விட்டுக்கோங்க. ஹீட் பண்ண வேண்டாம், சும்மா இப்படி கையாலே இப்படி பிடிச்சு விட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் லீஃப் ஷேப் நல்லாயிருக்கும். மாதிரி ஒரு 7 லீஃப் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த செடியை வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியாக பார்த்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஹோல் இருந்துச்சு. அந்த ஹோலில் இருந்து நம்ம வைக்கிற இந்த மிக்சர் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒயிட் கலர் ஃபார்ம் ஷீட்லேயே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இந்த மிக்சரை வந்து உள்ளே வைக்கணும். இந்த மிக்சர் வந்து 3 பங்கு மணல் 1 பங்கு சிமெண்ட் மிக்சர் 3:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கொஞ்சம் கெட்டியாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லை வச்சதுக்கப்புறமா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு 5 ஃப்ளவர், எல்லா ஃப்ளவரையுமே நீங்கள் எத்தனை பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ஃப்ளவரையும் சேர்த்து எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, நான் கொஞ்சம் பெருசாக பண்ணதுனால அதனால் உடனே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கலை. அதுக்காக சைடில் வந்து கொஞ்சம் 2 பெரிய கல் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அந்த கல்லையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து நம்ம லீஃபை வைக்கணும். லீஃபை வந்து இப்படி ஃப்ளவரை சுற்றி வச்சுக்கோங்க. இப்படி 5 ஃப்ளவருமே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 ஃப்ளவரையுமே சேர்த்து ஒரு ரப்பர் பேண்டு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக வெயிட் தாங்கிடும்.
இப்படி ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. இப்போது தொட்டியில் பட்டிருக்க அந்த சிமெண்ட்டை வந்து துணி ஏதாச்சும் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து சூரிய ஒளியில் காய வச்சுக்கோங்க. இப்படி சூரிய ஒளியில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டையும் எடுத்து விட்டுக்கோங்க. சிமெண்ட் வந்து காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு க்ரீன் கலர் ஃபார்ம் ஷீட்டை இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி சீரியல் லைட் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட வந்து ஒயிட் கலர் இருந்துச்சு, அதனால தான் நான் ஒயிட் கலர் ஃபார்ம் ஷீட்டில் ஃப்ளவர் பண்ணேன். உங்கள்கிட்ட எந்த கலரில் சீரியல் லைட் இருக்கோ அந்த கலரில் ஃப்ளவர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சீரியல் லைட்டை இந்த ஃப்ளவரில் அட்டாச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே, அந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போது எல்லா ஃப்ளவர்லையும் லைட்டு சுற்றி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், அழகான ஃப்ளவர் லைட் தயாராகிடுச்சு. இது போல் மேலும் அழகான ப்ராஜெக்ட்டுக்கு ரிகா ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.